பாருங்க பறந்துருச்சு. நம்மள அழுத்தி பார்க்கலாமா அந்த பைக் பிடிக்க முடியுமான்னு. 150 157 160 போயிட்டு இருக்குது. Hello everyone, welcome back to my channel. Welcome back to Bluebee channel bro. முஸ் என்ன சொல்றது, இங்கிலீஷ் சேனல் கிடையாது, ஆமா தமிழ் சேனல். ஸோ கரெக்டாக எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாவுக்கட்டுப்பாளையம். இது என்ன டிஸ்ட்ரிக்ட் ப்ரோ? இது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் வரும். திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அந்த சைடு, அந்த சைடு பக்கத்துலேயே தான், ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ். 100 மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஆக்சுவலா இங்க எதுக்கு வந்திருக்கோம்னா, இவர் வந்து பாத்திருப்பீங்க ஆல்ரெடி நம்மளோட ஊட்டி ரைட்ல. ஹாய் ப்ரோ, இங்க உங்களோட இது அங்க நிக்குது பாருங்க. ஐயோ இங்க பாருங்க, அதுக்கு முன்னாடி நாய் கட்டி போட்டு வச்சிருக்காங்க, ஜெர்மன் ஷெப்பர்ட். ஹாய் ப்ரோ, இது பேரு ப்ரோ? ஜோரோ. ஜோரோ இதுக்கு எவ்வளவு வயசு ஆச்சு ப்ரோ? 1.5 வயசுல பாருங்க எவ்வளவு பெருசு. ஸோ அங்க இருக்கு பாருங்க அந்த பைக்கு. ஓகே ப்ரோ, இதுக்கு இந்த காருக்கு என்ன கோட்டிங் போட்டிருக்கீங்க? சரி அதை கேட்கலாம். நம்ம கிராஃபைன் கோட்டிங் போட்டுருக்கோம் ப்ரோ. கிராஃபைன் கோட்டிங்னா ப்ரோ நம்ம பெயிண்டிங் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆயிருச்சு அப்படின்னா வந்து இல்ல, இப்ப செராமிக் கோட்டிங் இருக்குது, மரைன் கோட்டிங் இருக்குது. மரைன் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டுங்க. ஓ அதுதான் டாப்பா? டாப். ஓகே ப்ரோ. செராமிக்கு இதுக்கும் மிடில்ல வரும். ஓ மிடில்ல இருக்கிறது. எவ்வளவு காஸ்ட் ஆச்சு ப்ரோ? ஒரு 20 வரும் ப்ரோ. வாரண்டிங்க? வாரண்டி ஒரு 5 இயர்ஸ் வரும். 5 இயர்ஸ் வாரண்டி. ஸ்கிராட்ச் வாரண்டிங்களா? வாரண்டி வரும். அப்படியா ப்ரோ? பா இது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது. எவ்வளவு வருஷத்து கார் ப்ரோ இது? ப்ரோ 2015 மாடல். இது 15 மாடல், 10 வருஷத்து கார் பாருங்க. புது கார் மாதிரி கிராஃபைன் கோட்டிங் பண்ணிருக்காங்க. நம்ம மெயின்டெனன்ஸ்ல தான் இருக்கு. ஆமாங்க. அப்படியே வந்து கோயம்புத்தூர் கிளம்புறேன். சுசுகி ஷோரூம், அருண் சுசுகி வந்து போறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, இன்னைக்கு ஆமா நேற்று வீடியோ போட்டுருந்தேங்க அதுக்கு ப்ரோ. ஓகே, இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் வந்து கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்டர்செப்டார்ல என்ன டவுட்டா இருந்தாலும் இவர்கிட்ட கேளுங்க, இவர் வந்து தீர்த்து வைப்பாரு. கீழே கமெண்ட்ல கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 5 லிட்டர் ப்ரோ. ஆப்ல இது இருக்கா ப்ரோ ஆஃபர்? என்னமோ ஆப்ல இது பண்ணா டிஸ்கவுண்ட் ஆகுன்னு சொல்றாங்க. வந்து உங்களுக்கு 100 ரூபாய்க்கு 1 ரூபாய்ங்களா? 1000 ரூபாய்க்கு 10 ரூபாய்ங்களா? 1000 ரூபாய்க்கு 10 ரூபாய். பரவாயில்லையே ப்ரோ. மறுபடி அந்த 10 ரூபாய் எப்படி வெளியே எடுக்கிறது? அது உங்களுக்கு வாலெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏர்பிகேல வருங்க அது. ஓகே ப்ரோ. ஏர்பிகேல 120 வருங்க. அது நீங்க வாலெட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஓ கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:41 ஆச்சு. நம்பியூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் இருக்கிறோம். இதுதான் நம்பியூர். இது வந்து முன்ன பேரூராட்சியாக தான் இருந்துச்சு, இப்போ வந்து தாலுக்காவை மாற்றிட்டாங்க. இது எல்லா கடையுமே இருக்குது, டயர் கடையிலேருந்து ஸ்பேர் பார்ட்ஸ், இந்த ஆட்டோ பார்ட்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து அவினாசியில் கூட இந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ண முடியாது, ஆனால் அது முன்னையே கொஞ்சம் பெரிய சிட்டி. ஆனால் நம்பியூர் இப்போ கொஞ்சம் நல்லாவே பிக்கப் ஆயிடுச்சு. துணிக்கடை எல்லாமே இருக்குது. சைனீஸ் பேக்கெட் போயிடுச்சு, ஃபுல்லாக சவுண்டு கரமுரா தரமுரா கரமுரான்னு சொல்லிட்டு ரொம்ப சவுண்டாக வந்துட்டு இருக்குது. ஒன்று மட்டும் புரிஞ்சிச்சு நல்லா, ஞாயிற்றுக்கிழமை எங்கெங்க கறிக்கடை பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் வந்து மக்கள் நடமாடிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நான் எங்கெங்க கறிக்கடை பார்க்குறேனோ அங்கே எல்லாமே ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. ரோட்டை இந்த பக்கம் கிராஸ் பண்ணுறாங்க, அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறாங்க, ஒரே அப்படியே இந்த பரபரப்பாகவே தெரியுறாங்க. ஸோ எங்கேயாச்சும் கறிக்கடை தயவு செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறீங்கன்னா அந்த இடத்துல ஸ்லோவாக போய்க்குங்க. இண்டிகேட்டர் போடாமல் அப்படியே திரும்புகிறாங்க. அந்த கறி வாங்குற அவசரம் அந்த சண்டேல. ஸோ கரெக்டாக நம்ம வந்து சேவூர்லேருந்து அவினாசி தான் வந்து போயிட்டுருக்குறோம். டைம் வந்து 9:11. அதே தான், நம்ம மறுபடியும் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலாக ஒரு கான்டினென்டல் ஜிடி பின்னாடி சரியான ஸ்பீடில் போயிட்டு இருக்குது, நல்லா அடிச்சு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கு. அப்படி அந்த பைக் ஓனரு அங்கே பாருங்க பறந்துருச்சு. நம்மள அழுத்தி பார்க்கலாமா அந்த பைக்கு பிடிக்க முடியுமான்னு? ஈஸியாக பிடிச்சிரும்.
சரி இருங்க, ஒரு அழுத்தி பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த பைக் ஓனர் வந்து ஒரு ரெட்ரோஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. அது போக ஏர் ஃபில்டர் தான் போட்டிருக்குதான்னு தெரியல. ஆனால் சரியான ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்குது. இருங்க பிடிச்சி பார்க்கலாம். ஓகே, வண்டி நம்மளுக்கு 130, 140, 150, 157, 160 போயிட்டு இருக்குது. அந்த வண்டி காணோம். சரியான ஃபாஸ்ட்ல போயிட்டு அப்படியே இருக்குது ப்ரோ. 160லயே க்ளோஸ் பண்றேன். என்ன பெட்ரோல் காலி ஆயிரு. நான் வந்து ரொம்ப அடிச்சு ஓட்டல, ரொம்ப ரிவர்ஸ் ஓட்டுறேன்னா அதுலயே வந்து காமிக்கும். என்னோட இந்த இதில் ஃபுல்லாக அந்த பிளிங்க் ஆகும். இக்னிஷன் லைட்டு, சாரி அந்த கியர் ஷிஃப்டிங் லைட்டு, அது இன்னும் ஆகலை. இன்னும் அடிச்சு ஓட்டணும்னா செம்மைய ஸ்பீடு போயிடும். நான் கோயம்புத்தூர் போகிற வழியில் இருக்கிற இந்த கரும்புத்தொம்பட்டி டோல்கேட்டே வந்துட்டேன். அந்த ஜிடியை வந்து பார்க்கவே முடியல. நானும் 190, 185ன்னு இழுத்து பார்த்தேன். அதுக்கு மேலே இழுத்துன்னு வச்சுங்களேன், கார்னரிங்கெல்லாம் நிறையா வருது. டயரும் ஃபுல்லாக போய் கிடக்குது, சைன்ஸ் பாக்கெட்டும் போயிடுச்சு. ஏதோ ஒன்று சம்பவம் ஆயிடுச்சுன்னா ஸோ பேசாமல் ஸ்லோவாக போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ஸ்லோவாக போயிட்டேன். சரி அந்த ஜிடி போனால் போயிட்டு போச்சாரு. குட் ரைட் ப்ரோ. நல்ல சவுண்டு, எக்ஸாஸ்ட் சவுண்டு. அவர் நல்லா ஸ்பீடாக போயிட்டே இருந்தார். ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கரெக்டாக நான் ஏர்போர்ட்டுக்கிட்ட இருக்கிறேன். ஏர்போர்ட்டுக்கிட்ட இருக்கிற சிக்னல் அந்த முன்ன இருந்துச்சு, கிராஸ் ஆகிறது நாலா பக்கம். அது இப்போ கிராஸ் ஆகிறது இல்லை. போய் தூரம் அந்தவுக்கும் போய் இந்தவங்க போய் யூட்டர்ன் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ஒரு 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் விழுந்துடும். நான் நிறைய டைம் வாங்கிட்டேன். அதேமாரி பில்லியன் வந்து நீங்கள் பில்லியன் ரைடர் கூட்டிகிட்டு போனீங்கன்னா தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு போங்க அந்த இடத்துல ஸ்பீடாக போகிறீங்கன்னா. ரெண்டாவது வந்து காரில் போனீங்கன்னா சீட் பெல்ட் போட்டு போங்க. ஃபைன் ரீசெண்ட் டைமில் நல்லா ஹெவியாக விழுகுது. ஃபுல்லாக கேமரா வச்சுருக்காங்க. எங்கே தான் வச்சுருக்காங்கன்னு தெரியல. இருங்க எந்த இடத்துலன்னு சொல்கிறேன். கரெக்டாக ஸ்டார் பிரியாணியா, இதை தாண்டி இதோ அந்த முன்னாடி அங்கே பாருங்கள் லைட் எரிஞ்சு பாருங்கள், ரெட் கலர். அந்த இடத்துல தான் எங்கேயோ உழுகுதுங்க. இங்கே தான் இந்த இடத்துலேருந்து பர்டிகுலராக அந்த பக்கம் நீங்கள் தாண்டுற வரைக்கும் எங்கெங்கேயோ கேமரா இருக்குது போல். கேமரா எங்கே இருக்குது? இதில் எங்கே மேலே கேமரா இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை அந்த பக்கம் ஒரு இது இருக்கு பாருங்க, அதில் இருக்குமோ? மொத்தத்தில் எங்கேயோ இருக்குதுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அருண் சுசுகி வந்தாச்சு. ஸோ இதுதான் இந்த பார்க் பண்ணிடுறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அருண் சுசுகி இங்கே மேட்டுப்பாளையம். ரொம்ப பெரிய ஷோரூமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஆக்சஸ் நியூ மாடலில் வச்சுருக்காங்க நிறையா பைக்ஸ். வாவ், நல்லா இருக்குல்ல? இந்த கலர்ஸ் நல்லா இருக்குது. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க கொள்ள, கொஞ்சம் வேகுது. இருங்க நான் ஜாக்கெட் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி இது மோட்டார் சைக்கிள் கார்னிவல் சுசுகிலேருந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்ரீ அருண் சுசுகியில் நமக்கு இங்கே நடக்குது. இதில் என்னென்ன பெனிஃபிட் நமக்கு அப்படின்னா, நம்ம 10,000 வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர், ப்ளஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ செக்கப்பு, மோட்டர் சைக்கிளோட ஜென்ரல் செக்கப்பு,
அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இது எல்லாமே நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி ஏப்ரல் சேம் லொக்கேஷன்லேயே நடக்குது. கஸ்டமர்ஸுக்கு சோ மெனி பெனிஃபிட்ஸ் இங்கே இருக்கு. இந்த டைமில் புக் பண்ணுறவங்களுக்கு அதிக டிஸ்கவுண்ட்டும் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் போனஸு ப்ளஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி 10 years வாரண்டியும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. இல்லை, நீங்கள் சுசுகி கஸ்டமர்ஸ் மட்டும் இல்லாமல் அதர் பிராண்ட் கஸ்டமர்ஸ் யார் வந்தாலும் நமக்கு இந்த ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அப்ளிகபிள் தான். ரெஃபரன்ஸ் கஸ்டமர் கொண்டு வந்தாலும் நீங்கள் ஒரு கஸ்டமர் ரெஃபர் பண்ணாலும் ரெஃபர் பண்ணுறவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கும், வாங்குறவங்களுக்கும் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ப்ளஸ் 10,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் நம்ம பண்ணி கொடுக்கணும். நம்ம அருண் சுசுகில என்னென்ன பைக்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்கு? நமக்கு ப்ரீமியம் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா விஸ்டோம் 250cc பைக் இருக்கு, அப்புறம் ஜிக்ஸர் 250 இருக்கு. ஜிக்ஸர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேக்கட் வெர்ஷனும் இருக்கும், எஸ்எஃப் ஃபுல் ஃபேரிங்கும் இருக்கும். இது வந்து ஃபுல் ஃபேரிங், இது வந்து நேக்கட் வெர்ஷன். ஓகே. இதுல வந்து என்னென்ன கலர்ஸ் அவைலபிளா இருக்கு? இதுல நமக்கு ஃபுல் பிளாக் வரும், ரெட் வரும் அண்ட் எல்லோ வரும். 3 கலர்ஸ் வரும், 3 கலர் ஆப்ஷன்ஸ். ஓகே ஓகே. அது போக நம்ம கிட்ட கியர்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. நமக்கு ரைடிங் கியர்ஸும் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே ப்ரோ. அண்ட் ரைடிங் கியர்ஸ் இருக்கும் அண்ட் மெர்ச்சன்டைஸ் இருக்கும், டி-ஷர்ட்ஸ் இருக்கும். ஓகே ஓகே. இது எல்லாமே இருக்கும் நம்ம கிட்ட. இது வேணாலும் நம்ம இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், உங்களுக்கு வந்து சுசுகி நீங்க சுசுகி பிராண்ட்ல வந்து நீங்க பைக் எடுக்கிறீங்க. ஸோ சுசுகி பிராண்ட்லயே உங்களுக்கு வந்து ரைடிங் கியர்ஸ் வேணும்னாலும் ஸோ நம்ம அருண் சுசுகிலேயே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இதோட காஸ்ட் எவ்வளவு வருதுங்கண்ணா? அரௌண்ட் 6,000 கிட்ட வருங்க. அரௌண்ட் 6,000 rupees வருது. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்களே இங்க வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் நம்ம கிட்ட ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே. இப்போ நியூவா பாத்தீங்கன்னா கலர்ஸ் சுசுகி லான்ச் பண்ணிருக்காங்க. ஏன்னா சுசுகி அப்படின்னாலே நல்லா மூவ் ஆகக்கூடியது இந்த ஆக்சஸ் 125 கொஞ்சம் அப்டேட் பண்ணி ரீலான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. இதுல நமக்கு 3 வேரியன்ட்டோட வரும். ட்ரம் வேரியன்ட் ஒன்று வரும், டிஸ்க் வேரியன்ட் ஒன்று வரும் அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட ஃபுல் டிஜிட்டல் மீட்டர் இருக்கு. இந்த வெஹிக்கிள்ல ஃபுல் டிஜிட்டல் மீட்டர் வித் ப்ளூடூத்தோட. ஸோ இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னா நம்ம மொபைலும் வெஹிக்கிளும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா மொபைலுக்கு ஏதாவது கால் வந்துச்சுன்னா ஐடென்டிஃபை பண்ணும். அப்புறம் நேவிகேஷன் அசிஸ்ட் எல்லாமே இருக்கு. சோ அந்த கான்டாக்ட் நேம் வந்து நம்ம டிஸ்ப்ளேல வரும். சோ நம்ம இம்பார்ட்டன்ட் கால்னா நிப்பாட்டி நம்ம சந்திப்போம். ஓகே ஓகேங்க. நீங்க இங்க நம்ம அருண் சுசுகில நீங்க பைக் எடுக்கிறீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நாங்க பண்ணி கொடுத்துருவோம். ஓ, ஃப்ரீ தாங்களா? ஃப்ரீ தான் உங்களுக்கு. நான் கூட ஃப்ரீயா பண்ணி தருவீங்களான்னு கேட்டா அது ஃப்ரீயா தான் வந்து கொடுக்குறாங்க. சூப்பர்ண்ணா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பைக் இருக்கு, பர்க்மேன் சொல்லிட்டு ஸ்ட்ரீட் மாடல். எஸ். சோ இது என்ன ஃபியூச்சர்ஸ்னா? இந்த பைக்கே நான் இப்பதான் வந்து பாக்குறேங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான பைக். உங்களுக்கு ஒரு கார்ல போற கம்ஃபர்ட் இருக்கும், உங்களுக்கு நிறைய லெக் ஸ்பேஸ் இருக்கும், நம்ம உட்காந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா டிரைவ் பண்ணலாம். லாங் டிரைவ் போறதுனாலும் போகலாம், 200 kilometers போறதுனாலும் தாராளமா போகலாம். இதனோட 200 kilometers தாராளமா போகலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த அளவு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். சிசி எவ்வளவு சிசி? 125cc. 125cc. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பாரே வந்து கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளா ஓட்டுற மாதிரி கொஞ்சம் பின்னாடி உங்களுக்கு லெக் ஸ்பேஸ் அதிகமா இருக்கும். ஓகே. சீட்டிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்கும். 2 பேர் உட்கார்ந்து போனாலும் தாராளமா போகலாம். இந்த ஸ்டோரேஜ் கெபாசிட்டி கொஞ்சம் பெருசா இருக்கும் போலங்க. ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு ஃபுல் மாஸ்க் 2 ஹெல்மெட் வைக்கலாம் போல. சின்ன ஹெல்மெட் 2 ஹெல்மெட் நீங்க வைக்கலாம். தாராளமா இருக்கு. அவெனிஸ். ஓகேனா வெஹிக்கிள் இதுல நிறைய ஏரோடைனமிக் டிசைன்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. எல்லா எட்ஜஸும் உங்களுக்கு ஷார்ப்பா இருக்கும். ஸோ நல்ல ஸ்பீடா போறதுக்கும் மைலேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 55 to 60 வரைக்குமே நம்ம மைலேஜ் கிளைம் பண்ணிக்கலாம். 55 ல இருந்து 60 வரைக்கும் பெர் லிட்டருங்க. எஸ், சூப்பருங்க. ரீசன்ட் டைம்ல ஒரு ஃபேமஸான இதை வந்து இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து இதுல எக்ஸ்டர்னல் ஃபியூவல் ஃபில்லிங்கும் நம்ம கொடுத்துருப்பாங்க. சீட்டை ஓபன் பண்ணாம ஃபியூவல் ஃபில்லிங் வெளியவே பண்ணிக்கலாம். ஓகே. இது ஆக்சஸ் வந்து இங்க பண்ணிக்கிற ஆக்சஸ் இங்க இருக்கு நமக்கு. ஓ, சைடுல அங்க பண்ணிக்கிற மாதிரி. ஓ, நீங்க சீட்டை ஓபன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா, இங்கேயே நீங்க பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேண்ணா. ஸோ இந்த பைக் வந்து பாக்குறதுக்கு கலர் சூப்பரா இருக்கு. நல்லா நீங்க எங்க போனாலும் ரோட் பிரசன்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். இங்க புது செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்க. சுசுகில E-Zone நமக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லான்ச் ஆக போகுது. ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு. E-Access Spartan அப்படின்ற பேர்ல வரும். சுசுகில e-bike எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லான்ச் ஆக போகுது. சோ அதுக்காக தான் நாங்க எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சோ EV மார்க்கெட்லயும் நம்ம உள்ள வர போறோம். காலடி எடுத்து வச்சாச்சு அண்ட் கலக்க போறோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுல லித்தியம் அயன் பாஸ்பேட் பேட்டரி யூஸ் பண்றாங்க. சோ இது வந்து சேஃப்டி வைஸ் இது ரொம்பவே பெட்டரான லித்தியம் அயன் பாஸ்பேட் பேட்டரி யூஸ் பண்றாங்க. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா IP67 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற இவி வெஹிக்கிள்ஸ்க்குலாம் ஒரு சவுண்டு வரும், சம் டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருக்கும். இந்த இவிஸ்க்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். அதான் அந்த வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பில் குவாலிட்டி வந்து சொல்லவே தேவையில்லை சுசுகி பத்தி. ஸோ ஜாப்பனீஸ் மிஷின் ஜாப்பனீஸ் தான்.
ஸோ அங்க பாருங்க ஸ்ட்ராங் பில்ட் குவாலிட்டி வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ப்ரொடக்ஷன் ஓவர் ஹீட் இல்லாம பெனட்ரேஷன் ஓவர் சார்ஜ் இல்லாம IP67 இது எல்லாமே சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேண்ணா. அதுக்கப்புறம் லாங் லைஃப் ஸ்பேன், ஸோ இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் வரும்போது தான் தெரியும் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க சுசுகில வந்து பைக் வேணும் இல்லை வந்து புக் பண்ணணும்னா, ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லயே ஸ்ரீ அருண் சுசுகில தான் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ மறக்காம உங்களுக்கு வேணும்னா ஸோ இங்க வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இந்த ஃபங்க்ஷனோட சீஃப் கெஸ்ட்னோட சொல்லலாம். ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ஒரு ப்ரொஃபஷனல் டிராவலர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைல்ட் போட்டோகிராஃபர். சொல்லுங்கண்ணா. ஸோ நான் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் கபினியில் இருக்கேன், நாகர்கோவில் டைகர் ரிசர்வ்ல. ஆர்கனைஸ் மோட்டார் சைக்கிள் அண்ட் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி. ஓகே, நீங்க வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் இந்த லைஃபை பேஷன்ல இருந்து அப்படியே நீங்க ப்ரொஃபஷனலா சேஞ்ச் பண்ணீங்களா, இல்ல வந்து நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்படி? இல்ல என்னோட இதெல்லாம் வந்து என்னோட ஹாபி. ஹாபி வெரி வெரி லாங் டைம் ஹாபி. ஃபோட்டோகிராஃபி எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா 88-89 ஸ்டார்ட் பண்ணேன் ஃபோட்டோகிராஃபி. பைக்கிங் வந்து 93 ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் வைல்ட் லைஃப் அண்ட் வைல்ட்னஸ் ஏரியா போக ஆரம்பிச்சது 95 இருந்து. 94 லாஸ்ட். அப்பதான் வண்டி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் போனேன். அப்பெல்லாம் வந்து நான் பிறக்கவே இல்லைங்க. உங்களோட ஏஜ் எவ்வளவு? 50. சோ எவ்வளவு இயர்ஸ் வந்து டிராவல் பண்றீங்க? அதான் ஆல்மோஸ்ட் 33 அந்த மாதிரி. 33 இயர்ஸ் டிராவல் பண்ணிருக்கேன். கண்டினியூஸா டிராவல் பண்ணிருக்கேன். என்னோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இது வரைக்கும் வண்டி இந்தியாவில் எங்கேயுமே பார்சல் பண்ணதில்லை. ஓட்டிட்டே போவேன், ஓட்டிட்டே வரும். அது எத்தனை டைம் போனாலும் சரி, எங்க போனாலும். கார் அவ்வளோ பிடிக்காது. ஸோ வெரி ரேர்லி ஐ யூஸ் கார். என்னோட கார்ல பெரிய ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னாலே என்னோட டாடா சனோன்ல ஒரு ட்ரக்ல வந்து நாகாலாந்து போனதே ஒரு பெரிய ஜேர்னி. அதுக்கு மேல எனக்கு சுத்தமா இருக்கு, ஆனால் ஓட்ட மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 இயர்ல 60 ஓட்டினேன். உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இல்ல சாரி, 18 மந்த்ஸ்ல 60 ஓட்டிட்டேன். பேலன்ஸ் ஒரு 5 மந்த்ஸ்ல நான் வந்து மிச்ச 5000 ஓட்டினேன். ஏன்னா மிச்ச வண்டி எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஓட்டினதுனால, ஏன்னா அதெல்லாம் ஓட்டாமே வச்சிருக்கேன். அதெல்லாம் ஓட்டினதுனால இது கொஞ்சம் கம்மியா ஓடிச்சு. இது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாமேன்ட்டு இது பண்ணேன், அவ்வளவுதான். இது என்ன இடங்கண்ணா? இது வந்து பெஞ்ச் டைகர் ரிசர்வ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் டைகர் ரிசர்வ் இன் இந்தியா. மகாராஷ்டிரால இருக்கு. இதோட மெயின் இது என்னன்னு கேட்டாங்கன்னா, இந்த பெஞ்ச் டைகர் ரிசர்வ்ல போற அந்த பெரிய ஹைவே இருக்கு இல்லைங்களா, அந்த ஹைவே 19 கிலோமீட்டர்ஸுக்கு வந்து இந்த ஒரு கிரீன் காரிடார் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில இல்லை, வேர்ல்டுலேயே அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம். எப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த கிரீன் காரிடார் கீழே எல்லாம் பிரிட்ஜஸ் இருக்கும். கீழே எல்லாம் வந்து ஓப்பனா இருக்கும். அதுல வந்து ஒரு 8-9 பிரிட்ஜ் இருக்கு அந்த 19 கிலோமீட்டர்ஸ்ல. அப்ப அனிமல்ஸுக்கும் இது இருக்கு இல்லைங்களா, வண்டி பாத்தீங்கன்னா 2 பேத்துக்குமே சேஃபரா இருக்கும். அனிமல்ஸும் இது அடிப்படாது, இவங்களும் எதுவும் இந்த இடையில வர இந்த டிஃபிகல்டிஸ்னால, கிராசிங் டிஃபிகல்டிஸ் அதனால இதாகாது. ரோட் கில்லு இருக்கவே இருக்காது. ஏன்னா எல்லாமே அது கீழேயே பாஸ் ஆகி போய் அதுக்கு கிராஸ் பண்ணிக்கலாம் அந்த ஹைவே. ஏன்னா இது ஒரு பெரிய ஹைவே, இந்தியாவோட சென்ட்ரல்ல இருக்கும். சரிங்களா, மேஜர் பிஸி ஹைவே அது இங்கதான் இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க நல்ல டைகர் சைட்டிங் இருக்கு. வெரி குட் மெயின்டைன் ஃபாரஸ்ட், நல்லா இருக்கும். இந்த போட்டோ எடுத்தது இந்த வண்டியில என்னோட 2வது விசிட் இந்த பிளேஸ். ஓகே, ஆக்சுவலா வந்து 18 மந்த்ஸ்ல கிட்டத்தட்ட 65,000 கிலோமீட்டர் வந்து ரைட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம எல்லாம் வந்து இயற்கே வந்து பாத்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர் தான் வந்து ரைட் பண்ணுவோம். 65,000 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியல. ஸோ அப்போ எவ்வளோ ரைட் பண்ணியிருப்பாரு, எவ்வளோ ஒரு பேஷனை வந்து ப்ரொஃபஷனலாக சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு வந்து என்ன சொல்றது, தூங்காம இல்லாம ஓட்டினா கூட அந்த ஒரு ஆர்வம் இருந்தால் தான் வந்து ஓட்ட முடியும். அவர் எப்படி ஓட்டியிருப்பாருன்னு நான் நினைச்சு கூட வந்து பார்க்கவே இல்லை. வெரி குட் லோ இன் டார்க். லோ இன் டார்க் அப்படிங்க அதுதான் நிறைய பேர் கேட்கவே மாட்டாங்க. அது நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா டெரைனும் ஓட்ட முடியும், ஈவன் சிட்டிலையும் ஓட்ட முடியும். 4th கியர்ல இந்த வண்டி வந்து 25 கிலோமீட்டர்ஸ்ல ரொம்ப ஸ்மூத்தா ஓட்டலாம், இடிக்காம இது பண்ணாது. அதே மிச்ச 2-3 வண்டியெல்லாம் இருக்கு உங்களுக்கு, இந்த 400 cc எல்லாம் இந்தியாவில் அவைலபிள். ஃபர்ஸ்ட் கியர் தவிர உங்களுக்கு 30 கிலோ ஓட்ட முடியாது, 70 ஓட்ட முடியாது. அந்த மாதிரி வண்டி நீங்க பார்த்துருப்பீங்க. இது அப்படி கிடையாது, லோ இன் டார்க் இருக்கு. ஸோ ரொம்ப ஜாஸ்திங்கிறதுனால நீங்க மவுண்டன் ரோட்ஸ் இந்த மாதிரி டெரைன் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணும். அட்வென்ச்சர் பைக்ஸ் ஆர் நாட் ஆஃப் ரோடர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுதான். நம்ம ஊர்ல பெரிய கான்செப்ட், தப்பான கான்செப்ட்ல என்டியூரோ பைக் இதையும் வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. என்டியூரோ பைக்ஸ் ஆர் மேட் ஃபார் கோ ஆஃப் ரோடிங். திஸ் இஸ் மேட் ஃபார் டூரிங் அண்ட் ஒகேஷனலி ஆஃப் ரோடிங். ஆனா இதை வச்சுட்டு நீங்க அதனாலதான் இதுல ஸ்கிப்பர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்க மெயின் காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா,
உங்களுக்கு கார்னர்ஸும் இதெல்லாம் வந்து ஸ்டிப்பர் சஸ்பென்ஷன் இருந்தால் மட்டும்தான் கார்னர்ஸ் வந்து ஃபாஸ்டராக எடுக்க முடியும். நீங்க இது வந்து சாஃப்டா இருந்ததுன்னா நீங்க கார்னர் பண்ணும்போது வண்டி கண்ட்ரோல் விட்டு வெளியே போயிடும். கண்ட்ரோல் விட்டு நீங்க வெளியே போயிருவீங்க, உங்களுக்கு அந்த ஸ்பீடு வராது. இது வந்து யூ வில் ஃபீல் வெரி சேஃப் ஈவன் அட் 120, 130. ஏன்னா நானும் நல்ல ஸ்பீடு ஓட்டி பார்த்துருக்கேன். இந்த வண்டி எவ்வளோதான் போகுது, எப்படியெல்லாம் அது ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்துருக்கேன். ஐம் நாட் ஸ்பீட் பர்சன் கிடையாது, எனக்கு ஸ்பீட் போகிறதும் பிடிக்காது. ஏன்னா எனக்கு ரொம்பவே தெரியும் நான் இந்தியாவில் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்ட்டு. இந்தியன் ரோட்ல தான் ஓட்டிட்டு இருக்கிறேங்கிற கான்செப்ட் எனக்கு இருக்கு. நான் ரோட்ல நிறைய பாத்துட்டு இருக்கிறேன். அதனால சொன்னதை விட இவர் இப்ப சொன்னது அந்த ஒரு இது இருக்கு, அதனால இதுக்குல. அப்புறம் இன்னொன்னு, இந்த வண்டியை வச்சுட்டு, இந்த அட்வென்ச்சர் பைக்கை வச்சுட்டு நிறைய பேர் ஸ்பீட் செக் பண்ணுவாங்க பார்ப்பேன். எனக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா திஸ் இஸ் நாட் மேட் ஃபார் ஸ்பீட். நீங்க ஒரு ஸ்போர்ட் பைக்கை பார்த்து சொல்லுங்க, இது பண்ணுங்க, கண்டிப்பா அது ஸ்பீடுக்காக டிசைன் பண்ண இது கிடையாது. இது இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் தான் பார்க்கணும். ஸோ சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷன் வந்து இட்ஸ் நாட் அ ரைட் சாய்ஸ். இப்போ அப்படி இருக்கிற பைக்ல கூட நீங்க வந்து அதை கழட்டி போட்டு ப்ரோக்ரஸிவ் சஸ்பென்ஷன் தனியாக ஆஃப்டர் மார்க்ல கிடைக்குது, அது வாங்கி போட்டுட்டு மேக் இட் பெட்டர். இது வந்து தப்பான கான்செப்ட், ரொம்ப சாஃப்டான. அது எப்படி தெரியுங்களா, என்ன பிரச்சனைனா சிட்டில ஓட்டும் போது ஹம்பிள் எல்லாம் ஏறி இறங்கும் போது இப்படி ஸ்விங் ஆகுது இல்லைங்களா, அது என்னமோ பயங்கர கம்ஃபர்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. அது கம்ஃபர்ட் கிடையாது. ஆக்சுவலி ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் எப்படி டிசைன் பண்ணிக்கணும், உங்களுக்கு ஒரு லக்கேஜோ இல்லைன்னா பில்லியனோ வச்சுக்கினா இது கரெக்டா ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ ஆக்சுவலாக இந்த பைக் ஓவராலாக வந்து ஒரு குட் ரிவ்யூ வந்து கொடுக்குறாரு. சரி, உங்களுக்கு மைனஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மைனஸ்ன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு இதுல பெருசா ஒண்ணும் இல்லை. ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். அது பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை. நான் வேணா சொல்லலாம். என்னன்னா ரியர் பிரேக் வந்து எனக்கு ரியர் பிரேக் நான் ரொம்ப யூஸ் பண்ணாதனால எனக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. ரியர் பிரேக் வந்து கம்மி தான், அதுல அது மட்டும் கம்பெனி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். மிச்ச எதுலயுமே எந்த இது இல்ல. இன்னுமே கம்பெனி இதுல வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த பைக்ல என்ன சொல்லுவீங்க? இதுல பண்றதுக்குன்னு பார்த்தாங்கன்னா அதாவது அப்கமிங் மாடல்ஸ் நெக்ஸ்ட் சேல்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா ஒரு கலர்ஃபுல் டிஎஃப்டி டிஸ்பிளே, அதே மாதிரி ஒரு அப்சைட் டவுன் 4. அப்புறம் இப்போ இவங்களோடது 450 என்ஜின் ஆல்ரெடி ரொம்ப வருஷமா 400 and 450 என்ஜின் ஆல்ரெடி இருக்கு. அதை வந்து இதே மாதிரி எடுத்து இறக்கிட்டா இட் வில் பி வெரி நைஸ். அதுக்கு மேல நமக்கு வண்டியே வேண்டாம். ஓகே, நானும் பிக் பைக் யூஸ் பண்ற ஆள் தான். பட் ஒரு ரியல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஒரு எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு வந்தாங்கன்னா, ரியல் டைம் வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 400 to 500 சிசிக்கு மேல வண்டியே தேவையே இல்லை. டு ஷோ ஆஃப் ஆர் டு கெட் மோர் அண்ட் மோர் கம்ஃபர்ட் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் பிக் பைக்ஸ். பட் தட் இஸ் நாட் ப்ராக்டிக்கல் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இதுதான். அதே மாதிரி இந்த சின்ன வண்டி தான் எப்பவுமே சிங்கிள் சிலிண்டர் சின்ன வண்டி. ஏன்னா ஆல் டைம் நம்ம எப்பவுமே ரைட் பண்ணலாம். ஆனா பிக் பைக்ஸ் நம்ம எடுக்கிறோம்னா ஸோ எப்பவுமே ரைட் பண்ணலாம்னா முடியாது. அது கொஞ்சம் பேர்த்துனால தான் அது. அப்புறம் இன்னொன்னு கேட்டேன்னா, ஏதோ ஒரு கீழே இப்போ நீங்க ஓட்டிட்டு வேண்டாம், சும்மா கீழே உள்ளதே ஒரு லிவர் கட் ஆகுதுன்னா சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு வெயிட் 2 months. இதெல்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன். என் குரூப்லயும் சரி நானும் சரி. இந்த லிவர் வந்து பாருக்க 2 மாசம் ஆகும். ப்ராக்டிக்கலா நீங்க ஒரு ட்ரிப் போகும்போது அந்த மாதிரி இல்ல, பக்கத்துல எங்க சர்வீஸ் சென்டர் இருக்கும். அதெல்லாம் இதுன்னு இல்ல, எனி ஸ்மால் கெப்பாசிட்டி பைக்ஸ் இஸ் வெரி குட். அது அவங்கவுங்க ப்ரிஃபரன்ஸ். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் கொஞ்சம் பேருக்கு சஜஸ்ட் பண்ணேன். எனக்கு என்ன ஹாப்பின்னு கேட்டாங்கன்னா, வாங்கின அத்தனை பேருமே ஹாப்பி, டபுள் ஹாப்பி. அண்ட் அதுல நானும் இன்னொருத்தரும், நான் இனி வாங்கல, அவர் வாங்கிட்டாரு. அவர் ஸ்ட்ரீட் யூஸுக்கு வந்து ஜிக்ஸரே எடுத்துட்டாரு, நேக்கட். இதே இன்ஜின். ஏன்னா இதோட ரிலையபிலிட்டியோட இதை பார்த்துட்டு, ஹிஸ்டரி பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் வந்து வேற வண்டியே வேண்டாம், இதுல எடுத்துட்டாரு. அதை வந்து நீங்க நிறைய பேருக்கு இனி அதை பத்தி தெரியல. எல்லாமே எலக்ட்ரானிக் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு என்னங்க வேலை? இந்த ஆட்டோமேட்டிக் கியர், ஆட்டோமேட்டிக் இது எல்லாமே இங்க போட்டா அது பண்ணும், அதை பண்ண, இதை பண்ண அப்படின்னா தென் யுவர் எபிலிட்டிஸ் ஆர் கான். இப்பவே பாருங்க, எனக்கு அதை நினைச்சுதான் ரொம்ப சங்கடம். ஏன்னா நான் ஜிபிஎஸ் நிறைய யூஸ் பண்றேன். இப்ப நிறைய ரூட் இருக்கு இல்லைங்களா, பெங்களூர் சிட்டில எனக்கு ரூட் தெரியல, தனியா போறதுக்கு எனக்கு தெரியல. கோவால எனக்கு தனியா போற தெரியல. முதல்ல கோவாலையும் சரி பெங்களூர் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் எனக்கு ஃபுல்லா அத்துப்படி. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே வந்து 10 இடம் கன்ஃபியூஸ் ஆகுது. சோ இதுல வந்து எல்லா டெக்னாலஜி பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. அதனாலதான் லெஸ் எலக்ட்ரானிக்ஸ் வண்டி இருக்குன்னு வச்சுங்களேன், மோர் பீஸ்ஃபுல். ஸோ கைஸ், ஆக்சுவலாக வந்து இந்த அருண் சுசுகியிலிருந்து நம்ம இது பண்ணியாச்சு, கிளம்பியாச்சு. அவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட இன்டர்வியூ இருந்து எடுத்திருப்போம். ஸோ ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து போகாத இடமே கிடையாது, அவர் வைக்காத அட்வென்ச்சர் பைக்கே கிடையாது. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு வந்து இருக்குது.
ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக பேசினாருங்க, பொலைட்டாக. என்ன கொஸ்டின் கேட்டாலும் சொல்லி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ட்ராவல் பேக் மட்டுமே இந்த பின்னாடி பைக் வைக்கிறோம்ல, அரவுண்ட் 15-16 வெரைட்டி சொல்கிறாரு, காமிக்கிறாரு, வச்சுருக்கிறாரு. ஐயோ, அதேமாரி மொபைல் ஹோல்டர் வாங்கி மாட்டினாலும் காஸ்ட்லியாக மாட்டியிருக்காரு. மிரரு அது இதுன்னு பங்கமாக பண்ணி வச்சுருக்காரு பைக்கு. அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் பைக்கு, அதுக்கு இந்த என்ன சொல்கிறது, ஆஃப் ரோட் பைக்கு என்ன, அட்வென்ச்சர்ன பைக்கு என்ன, அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. எது எந்த ஃபியூச்சர் எதுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் டு அருண் சுசுகி. அந்த ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ த்ராட்டில் பிட்ஸ் பண்ணிட்டு இந்த சிவா ப்ரோ, ஹாய் ப்ரோ. சரி, வந்து நைட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஆஃப்டர்நூன் நீங்கள் வந்தேன், இப்போ வந்து நைட் டைம். இது என்னாச்சுன்னா உடம்பு சரியில்லை. என்னாச்சு ப்ரோ? தலைவலி. ஆனால் இன்னமும் அடித்தா மாதிரியே இருக்குதே. நேற்று அடிச்சதுதானா? ரைட்டு ப்ரோ, ஓகே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்லர் பிட்ஸ் ஆஃப் ஹோப்ஸ் பிரான்ச். அண்ணா போயிட்டு வரேங்கண்ணா. ஸோ நம்மளோட R3 ஸோ மதியத்துலேருந்து நிப்பாட்டி வச்சதுக்கு ஃபுல்லாக இங்கே பாருங்கள் டெம்பரேச்சர் லோவில் இருக்குது. அது ஒரு 2 பாயிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ எடுத்துக்கலாம். காலையில் 7:54 வண்டி எடுத்தது, நைட்டு 7:54 தான் திரும்பி வண்டி எடுக்கிறேன் வீட்டுக்கு போகிறதுக்கு. வீட்டிலேருந்து வண்டி எடுத்து வீட்டுக்கு போகிறதுக்கு பாருங்கள், அவ்வளோ கடினமாக உழைக்கின்றேன். ஆனால் தயவு செஞ்சு ஊர் சுற்றுறேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ கரெக்டாக கோயம்புத்தூரில் இது என்ன இடம், ஷெல் பெட்ரோல் பங்க் இருக்குது இந்த இடத்துல. லெஃப்ட் சைடு போனோம்னா அங்கே தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த இடத்துல. ஓ மை காட், பார்த்தீங்களா அந்த பொலிரோ எப்படி இதாச்சுன்னு கட்டடிக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த எம்பிவி வெஹிக்கிள்ஸு, அதேமாரி இந்த பெருசாகிறது இந்த லாரி, அதுக்கப்புறம் இந்த வேனு, குட்டியான மினி ஆட்டோ, இதெல்லாம் தயவு செஞ்சு கட்டடிக்காதீங்க. ஒரு நாள் போலேயே இருக்காது, திடீர்னு கமுத்து விட்ருவோம். ஏன்னா கண் முன்னாடி பார்த்ததுனால சொல்கிறேன். ஒரு பொலீரோ கவுந்தடிச்சு 3 பல்ட்டி அடித்து பக்கத்தில் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் ஒரு உடச்சி போய் விழுந்ததை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். நம்மளோட ஃப்ரெண்டோடது தான் காரு. டோட்டல் லாஸ் ஆகிடுச்சு. அப்படியே 3 உருண்டுச்சுன்னா என்னாச்சு, அப்படியே உள்ள சப்புளிஞ்சு போச்சு மேலெல்லாம். அதனால் தயவு செஞ்சு இது மாதிரி பண்ணாதீங்க. ஹைட்டாக இருக்கிற வெஹிக்கிள்ஸ் திடீர்னு சாஞ்சிரும், அப்செட் ஆகிரும்.